தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. திடீர் மீனவர் பாச நாடகத்தை மோடி அரங்கேற்றுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. கச்சத்தீவை திருப்பி தருமாறு இந்தியா இதுவரை கேட்கவில்லை என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தகவல். திருப்பி கேட்டால் தக்க பதிலளிக்கப்படும் என திட்டவட்டம். திருப்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. காய்கறி வியாபாரிகள் பொதுமக்களிடம் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். கொள்கை என்று வந்துவிட்டால் மாமன் மச்சானாக இருந்தாலும் சமரசம் செய்யக்கூடாது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அன்புமணியின் மைத்துனர் விஷ்ணு பிரசாத் ஆவேசம். தனியாக கூட நின்றிருக்கலாம், ஆனால் இந்த மோடியோடு கூட்டணி வைக்கும் பொழுது உங்களை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது? வேறு வழியே இல்லை என்று சொன்னவுடன் எதிரே நிற்பவர் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் குறி தவறாமல் சுடு என்று அர்ஜுனனை பார்த்து சொன்னவர் யார்? பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தனக்கு ஆசை காட்டப்பட்டதாக சீமான் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் கேட்ட சின்னம் கிடைப்பதாகவும் கருத்து. என்ன மிரட்டிருப்பாங்க, என்ன மிரட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க. என் காதுல டன்னா தேனை ஊத்துனாங்க. ஏன் நான் சரணடையில சமரசம் பண்ணல? தமிழ்நாட்டின் மீது மோடிக்கு உண்மையான பாசம் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குற்றச்சாட்டு. நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் விளக்கம். தேர்தல்களில் விவிபிஏடி ஒப்புகை சீட்டுகளையும் முழுமையாக எண்ண உத்தரவிடக் கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி இன்று இரவும் நாளையும் புறநகர் ரயில் சேவை பகுதியாக ரத்து. ஐபிஎல் தொடரில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்து புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்தது. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் பல பின்னணி தகவல்கள் இருக்கும், அதே போன்று பல பார்வைகள், பல கோணங்கள் இருக்கும். இவற்றையெல்லாம் பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் கச்சத்தீவு விவகாரம் கடந்த 2-3 நாட்களாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் களம் மட்டுமின்றி ஒட்டுமொத்தமாக தேசிய அளவிலான அரசியல் களத்திலும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதில் பிரதமர் மோடி மற்றும் மு க ஸ்டாலின் இருவருக்கிடையான அந்த எக்ஸ் தள பதிவு சார்ந்த விஷயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்திய பகுதிகளுக்கு சீன பெயரை வைத்திருக்கிறது சீனா. அருணாச்சல பிரதேசத்தின் 30 இடங்களுக்கான அந்த பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை இந்தியா எப்படி கையாள்கிறது என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வருமான வரி சார்ந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பாக நேற்றைக்கு நீதிமன்றத்தில் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அது என்ன என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன என்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக வர்சஸ் திமுக என்ற பரஸ்பர குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்த விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் அதிமுக எம்பி திரு அன்வர் ராஜா நேரலையில் இணையவிருக்கிறார். தற்போது நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் இதற்கான ஆர்டிஐ பெறப்பட்ட பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பில் அந்த ஆர்டிஐ தகவல் பெறப்பட்ட
செய்யப்பட்ட பிறகு அது ஆங்கில நாளிதழில் வெளியானது. அதனை குறிப்பிட்டு நேற்று முன்தினம் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸை தாக்கி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். நேற்றைக்கு திமுகவை தாக்கும் விதமாக அவருடைய எக்ஸ் தள பதிவு என்பது இருந்தது. திமுகவை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு என்பது இந்த புதிய தகவல் மூலமாக வெளிப்படுகிறது என்று அந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். திமுகவை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய மகள்களுடைய நலன்களில் தான் அவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. கச்சத்தீவு சென்றதன் காரணமாக மீனவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற வகையில் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் இதை ஒரு திசை திருப்பும் செயலாக பாஜக செய்கிறது, ஆனால் தமிழ்நாடு மக்கள் எழுப்பக்கூடிய 3 கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிப்பதில்லை என்ற அந்த 3 கேள்விகளை அவர் பட்டியலிட்டிருக்கிறார். ஒன்று, வெள்ளத்திற்கான நிவாரணம் ஏன் ₹1 கூட வழங்கப்படவில்லை? நிதி பகிர்வு ₹1 29 பைசா தான் வழங்கப்படுகிறது என்ற அந்த விவகாரங்களை குறிப்பிட்டு இந்த கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இதில் பாஜக தரப்பு இந்த கச்சத்தீவு விவகாரம் என்பது இந்த தேர்தலில் முக்கிய பேசு பொருளாக மாறும், அதன் மூலமாக தேர்தலில் தாக்கம் ஏற்படும் என்று பாஜக நினைக்கிறது. அதனால்தான் இந்த விஷயத்தை தற்போது கையில் எடுக்கிறது பாஜக என்று அரசியல் பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன. அதே போன்று இந்த விவகாரம் பழைய விவகாரமாக இருந்தாலும் கூட அதற்கான பதிலை விளக்கத்தை திமுக கொடுக்கலாமே என்ற கேள்விகளையும் பாஜக தரப்பினர் முன்வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக திமுக தரப்பில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது பழைய விவகாரத்தை எடுப்பதன் மூலமாக தற்பொழுது பேசப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களை பாஜக திசை திருப்புவதற்காக முயற்சிக்கிறது என்ற அந்த கருத்தை குற்றச்சாட்டை திமுக தரப்பில் முன்வைக்கிறார்கள். அப்போதிலிருந்தே திமுகவினுடைய நிலைப்பாடு கச்சத்தீவை கொடுத்திருக்க கூடாது என்பதுதான். அதற்கு சட்டமன்றம் மூலமாகவும் சரி, நேரடியாக இந்திரா காந்தியை சந்தித்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தது என்று தொடர்ந்து அந்த எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறது போன்ற கருத்துக்களை திமுக தரப்பு முன்வைத்து வருகிறார்கள். இந்த வகையில் இந்த பரஸ்பர குற்றச்சாட்டு என்பது இங்கு தமிழ்நாடு அளவில் மட்டுமல்லாமல் காங்கிரஸை எதிர்கொள்வதற்கான ஒரு யுக்தியாகவும் பாஜக இதனை பயன்படுத்துவதால் தேச அளவிலான ஒரு பிரச்சனையாகவும் இது பேசப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக அதிமுக முன்னாள் MP திரு அன்வர் ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 50 ஆண்டு கால பழைய விவகாரத்தை தற்போது பாஜக கையில் எடுத்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் 2 பேரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக நிலைப்பாடு கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறு, அதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். இது ஏற்கனவே எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 91 முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதலில் 1991 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சென்னை ஜெயின் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றுகிற போது அம்மா அவர்கள் பேசுகிற போதே சொன்னார்கள், இந்த சுதந்திர நாளில் நான் ஒரு சபதம் ஏற்கிறேன், நம்முடைய இழந்த மண்ணை நாம் மீட்போம், கச்சத்தீவை மீட்போம் என்று அவர் சொன்னார். அதோடு மட்டுமல்ல, 4/10/1991 சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தையும் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்தார். அது ஒன்றும் நடக்கவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு இவைகளை எல்லாம் நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றார்கள். நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் அதற்கு பிறகு 2011 அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அந்த வழக்கில் நம்முடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்தார்கள். சேர்த்து அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அது நடந்து கொண்டிருந்தால் கூட மத்திய அரசாங்கத்திற்கு அதில் அது எப்படியாவது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாக தோன்றவில்லை. ஏனென்றால் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது ஒரு 377 கொடுத்தேன். அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்கிற போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கச்சத்தீவு இந்தியாவின் சொத்தே இல்லை, கச்சத்தீவு இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா என்று அவர்கள் அபிடவிட்டே தாக்கல் செய்கிறார்கள். மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் அபிடவிட்டே தாக்கல் செய்கிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்ற எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை. கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ், அதற்கு உடந்தையாக இருந்தது திமுக. இப்போது 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் இருந்த நம்முடைய பிரதமர் அவர்கள், இதில் அக்கறையோடு இப்போது பேசுகின்ற பிரதமர் அவர்கள், அதை கச்சத்தீவை திரும்ப பெற்றிருக்கலாமே, எவ்வளவோ வாய்ப்பு இருக்கிறது கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கு. அந்த வாய்ப்பை எல்லாம் அவர் பயன்படுத்தவில்லை. அவர் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை திரும்ப பெற்றிருக்க முடியும். அதற்கான முன்னுதாரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. நாம் அதாவது
அந்த பெர்பாரி வழக்கிலே தீர்ப்பு வந்த போது கச்சதீவை நாம் கொடுத்தோம். அதே போல மேற்கு வங்காளத்தில் பெருபாரியை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நம் அன்றைய பிரதமர் சொன்ன போது அன்றைய முதலமைச்சர் அதை எதிர்த்தார். அவர் நீதிமன்றத்திற்கு போனார். நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசனத்தில் 7 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்றம் அதற்கு ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியாவின் பரப்பளவை மாற்ற முடியாது, அதாவது மாநிலங்களின் எல்லைகளை மாற்றும் அதிகாரம் உண்டே, அரசுக்கு அதிகாரம் உண்டே தவிர இந்தியாவின் பரப்பளவை குறைப்பதற்கு எந்த அதிகாரமும் அரசுக்கு இல்லை என்று தீர்ப்பு வந்தது. அப்படி வருகிற போது கச்சதீவை கொடுத்தது தவறு என்றுதான் ஆகிறது. கச்சதீவு வெறும் அரசு தவறு இல்ல அப்படின்ற விஷயத்த திமுகவும் சொல்லல. திமுகவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ் கொடுத்தது வந்து தவறுதான், அது அப்போ நடந்த ஒரு தவறு, அதனை மாற்றுவதற்கான முயற்சிகள்ல இப்போ ராகுல் காந்தி ஈடுபடுறாரு, அந்த வரிசையில கச்சத்தீவும் இருக்கும்னு நம்புறோம் அப்படின்ற கருத்தை திமுக சொல்றாங்க. இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப வந்து 9 அமைச்சர்கள் மத்தியில் இவர்கள் இருந்தார்கள். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். கச்சதீவை கொடுத்தது வாஜ்பாய் அவர்களுக்கும் விருப்பம் இல்லை. ஆரம்பத்திலேயே அவர் எதிர்த்தார், நாடாளுமன்றத்தில் எதிர்த்தார். அப்படிப்பட்டவர் பிரதமராக வந்து அமர்ந்திருந்த போது, அந்த அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் திமுக இருந்த போது, அப்போதே நீங்கள் இந்த மாறுதலை செய்திருக்கலாமே, அப்போதே நீங்கள் வித்ட்ராயல் செய்திருக்கலாமே. இப்போது என்ன சொல்கிறார்கள், இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்க இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் என்ன சொல்கிறார், நீங்கள் எல்லை தாண்டி போகிறீர்கள், அதனால்தான் அவர்கள் உங்களை சுடுகிறார்கள் என்கிறார்கள். எல்லை தாண்டி போனால் சுடுவார்களா? கைது செய்ய வேண்டியதுதானே. கிட்டத்தட்ட 175 பேருக்கு மேல் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி போவதால் இந்திய கடலோர காவல் படை அவர்கள் சுட்டு பொசுக்குகிறது. அதை இந்தியா கேட்க மறுக்கிறது. இந்தியா கடலோர காவல் படை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எல்லை மாநிலங்களில் இப்போது பாகிஸ்தான் எல்லை மாநிலங்களில் பாகிஸ்தான் சுட்டால் இங்கிருந்து இந்தியா சுடுகிறது, இந்திய ராணுவம் சுடுகிறது. அதே போல் சீன எல்லையில் சீனா சுட்டால் இந்திய ராணுவம் திருப்பி சுடுகிறது. ஆனால் இங்கே இலங்கை கடற்படை நம்முடைய மீனவனை சுட்டால் நம்முடைய கடலோர காவல் படை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. இது என்ன நியாயம் என்று எங்களுக்கு புரியவில்லை. அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இதற்கு காரணம் கச்சதீவு தான். கச்சதீவு இந்தியாவினுடைய ஒரு பகுதி. ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இடம். ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமான இந்த இடம் ஜமீன்தாரி முறை ஒழிப்புக்கு பிறகு அரசுக்கு சொந்தமாகி விடுகிறது. அரசுக்கு சொந்தமாகி விட்ட அந்த இடத்தை நீங்கள் ஏன் கொடுக்க வேண்டும்? அதில் டிஃபென்ஸ் காரிடார் அமைக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன.